ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா 4 விதமான சட்னி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புதினா தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். ஆந்திரா ஸ்டைல் உள்ளி கார சட்னி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் உடச்ச கடலை சட்னி. வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேங்காய் புதினா சட்னி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கனாக்கா இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. தோசைக்கும் வேறு லெவலில் இருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு கைப்பிடி நிறைய நான் புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புதினாவையும் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். புதினா நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இப்போது உடச்ச கடலை சேர்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா முழுசாக ஆறி வரட்டும். இது ஆறி வந்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னியை. இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை தாளிச்சாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான புதினா தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தவை, ஒரு அரை வெங்காயத்தவை நல்லா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்தால் போதும். ரொம்ப ப்ரௌனாக ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரமுக்கு தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளி துண்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சேர்த்ததெல்லாம் வதங்கி வந்துருச்சு. நான் வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதையுமே ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பத்த தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா முழுசாக ஆறட்டுங்க. இது நல்லா பாருங்கள், ஆறி வந்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த பதத்துக்கு சட்னி வேணுமோ உங்களுக்குன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம் சேர்த்துட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சதவை இப்போ சட்னியோட கூட சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இட்லி தோசைக்கு சுட சுட பஞ்சு போல் இட்லியும் தோசையும் செஞ்சுட்டு இந்த சட்னியை ஊற்றி அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 10 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி. ரொம்ப ஈஸியான சட்னிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திரா ஸ்டைல் உள்ளி கார சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகாயுமே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேர்த்த பச்சை மிளகா, தனியாலாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை சேர்த்துட்டு ஒரு 2 கிளறி விட்டுருங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா நீள வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கனாக்கா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கட்டு அளவுக்கு அதையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய
கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த சட்னி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இதை ஆற வச்சிடலாம். இதை ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச சட்னியை பவுலில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் உள்ளிக்கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது பார்த்திங்கனாக்கா வேர்க்கடலை இல்லாமல், தேங்காய் இல்லாமல், பொட்டுக்கடலை வச்சு நம்ம சட்னி செய்ய போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்கும். இந்த சட்னி ரொம்ப ஈஸியான செஞ்சிடலாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். நம்ம செய்த எல்லா சட்னியுமே ரொம்ப ஈஸியான சட்னி, ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கனாக்கா அட்டகாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இது நல்லா நம்ம ஆற வச்சிடணும். இப்போ ஆற வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை இல்லாமல் உடச்சக்கடலை தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இதில் தேங்காயும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சூட்டில் நல்லா கலரி கொடுத்துட்டு இதை முழுசாக ஆற வச்சுடுங்க. இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னியை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதுக்கு தாளிப்பு எடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா பஞ்சு போல் இட்லியோட கூட இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இது சொல்ல வார்த்தையெல்லாம் அப்படி இருக்கிறதோட டேஸ்ட்டு. இதே போல் எல்லாத்தையுமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.